அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் என்ற குறள் போற்றும் சான்றோராக 1856ஆம் ஆண்டு தோன்றியவர் PS கோவிந்தசாமி நாயுடு அவர்கள். இவருடைய புதல்வர்கள் 4வரும் இந்த பிள்ளைகளைப் பெறுவதற்கு இவர் பெற்றோர் என்ன தவம் செய்தனரோ என்று சொல்லும் அளவிற்கு தர்ம சிந்தனை உடையவர்கள். தான் ஈட்டிய செல்வத்தை தானே அனுபவிக்காமல் எல்லோரும் பயன்பெற்று வாழ வேண்டுமென்ற உயர் சிந்தனை பூளைமேட்டு மண்ணில் சமுதாய பயன்பாடாக மலர்ந்துள்ளது. கரை காண முடியாத கல்வியை சகல ஜனங்களும் பெற்று பயன்பெற வேண்டும் என்ற அறச்சிந்தனையின் ஆணிவேராய் திகழ்கின்றது ஆலமரமாய் விழுதுகள் பரப்பிய PSG அறநிலையம். பொன்மலையை கடக்கும் பறவை கூட்டம் பொன்னிறம் பெறும் என்பதற்கு ஏற்ப எல்லோரையும் ஒருமைப்பாட்டுடன் அரவணைக்கும் PSG அறநிலையத்தின் அறச்சிந்தனை பார்போற்ற பரிமளிக்கின்றது. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்ற வள்ளுவத்திற்கு வலிமையான பொருள் சேர்த்த புண்ணியவான்கள் 4வரும் நிலைத்த பேற்றிற்குரியவர்கள். பஞ்சு அரவை ஆலைகளையும் தொழிலகங்களையும் தொடங்கிய PSG குடும்பத்தார் பல ஏழை நடுத்தர குடும்பங்களின் இல்லங்களை ஒளிபெறச் செய்தனர். அவர்கள் உள்ளங்களில் நம்பிக்கையையும் மலரச் செய்தனர். தசரதன் பெற்றெடுத்த தவ புதல்வர் 4வரைப் போல, சமயத் தொண்டாற்றிய சமயக்குரவர் 4வரைப் போல, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட 4 வேதங்களைப் போல தமக்குத் தோன்றிய புதல்வர்கள் 4வரையும் அருகு அமர்த்தி தந்தையாகவும் ஞான குருவாகவும் இருந்து PS கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் 1916இல் எனக்கு வயதாகிவிட்டது, விட்ட தருமங்கள் தொட்டுத் துளங்க நீங்கள் உயர்திட்டம் கைவரப் பண்ண வேண்டும் என்று பார்மிசை பகலவன் பரிதியால் ஒளிபெறுவது போல் உன்னத வார்த்தையை உதிர்த்திட்டார். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்கு அர்த்தமாய் விளங்கிய PS கோவிந்தசாமி நாயுடுவின் துணைவியாரான தாயம்மாள் என்று அன்புடனும் பாசத்துடனும் எல்லோராலும் அழைக்கப்படும் மங்கம்மாளும் முழு மனதாய் ஆமோதித்தார். 1918இல் PS கோவிந்தசாமி நாயுடு எனும் தருமச் சுடர் விளக்கு புதல்வர்களுக்கு அறிவொளியுடன் அறவொழியையும் பரப்பி இறைப்பதம் அடைந்தது. தாயாரின் அரவணைப்பில் தர்மங்களும் தழைத்தோங்கின. நாட்கள் நகர்ந்தோடின. நாகரிகங்களும் வளர ஆரம்பித்தன. 1922இல் பூளைமேட்டு மண்ணில் முதலாக பேருந்து ஓடத் தொடங்கியது. அச்சமயம் அதே சாலையில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி உலகெங்கும் பயணிக்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சிறகடிக்க அடிக்கல் நாட்டியது PSG எனும் விடிவெள்ளி. அக இருளை அகற்றி அறிவு விளங்க கல்வியே கைப்பொருள் என்பதனை உணர்ந்த PSG குடும்பத்தாரும் 4 புதல்வர்களும் 1922 தீபாவளி நாளன்று பொதுமக்கள் கல்வியைப் பெற என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்தனர். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக வேண்டி தீபாவளி அன்னைக்கு விசாலக்கிழமை பீளமேடு பெருமாள் கோயில வச்சு ஊர்கூட்டம் நடக்குதுங்க சாமியோ. 20/10/1921ஆம் ஆண்டு ஊர்க்கூட்டம் கூடுகிறது. பேரா நாயுடு தலைமை தாங்குகிறார். அப்பா, என்னதான் பீளமேட்டு சனங்க எல்லாரும் ஆளு கொஞ்சம் படத்தை போட்டாலும் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு சொல்லும்போது நிறைய பணம் செலவாகுமப்பா. அதான் அன்னைக்கு ஊர்க்கூட்டம் வேற போட்டிருக்குது. செலவாகும் தான். ஊர் மக்கள் தர பணத்தை தரட்டும், மீதி பணம் எவ்வளோ ஆனாலும் பெரிய வீட்டு சார்பா நாங்க கொடுக்குறோம். அதென்ன சொன்னதுதான். அப்புறம் என்னப்பா? அது சரி, அப்படியே பள்ளிக்கூடத்துக்கும் என்ன பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணலாம்ல? அதுவும் சரிதான். இந்து ஸ்கூல்னு வைக்கலாம். அது வேண்டாம், நாயுடு ஸ்கூல்னு வைக்கலாம்ல? கம்மாவூர் வித்யாசாலைன்னு வைக்கலாம்ல? ஏமாப்பா, சர்வ ஜனங்களும் படிக்கணும்னு பள்ளிக்கூடம் கட்டுறோம். அதுல போய் சாதி மதத்தோட பேரெல்லாம் வைக்கிறது சரியானு பாருங்க. சர்வ ஜனங்களோட பிள்ளைகளும் படிக்க போறதால பள்ளிக்கூடத்துக்கு சர்வஜனாக ஸ்கூல்னு பேர் வச்சிடலாம். சிந்தனையின் தீர்வாக PSG அறநிலையத்தின் முதல் குழந்தை தவக்குழந்தையாக 1924இல் பூளைமேட்டு மண்ணில் தவழ்ந்தது. ஆம், 1924 ஜூன் 4ஆம் நாள் சர்வ ஜனங்களும் பயிலும் உயர்நிலை பள்ளியை மேல் சட்டசபை உறுப்பினர் வெங்கடரமண ஐயங்கார் தொடங்கி வைத்தார். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்ற உயர் சிந்தனையும் ஒளிர்ந்தது. இப்பள்ளியில் 2வது தலைமை ஆசிரியராக பணியாற்றிய சீனிவாச ஐயங்கார் அவர்கள் தமிழ் வழியில் பள்ளிகளில் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்போருக்கு முன்னோடியாகவும் திகழ்ந்தார்.
எதைச் செய்தாலும் எங்கு பிறருக்கு நன்மை தரக்கூடியவை கிடைக்குமோ அதை எப்படியாவது கொணர்ந்து சேர்ப்பதே PSG வளர்த்த அறம். அதனால்தான் திரு ரங்கசாமி நாயுடு அவர்கள் தாய்மொழியாம் தமிழ் வழியாக பாடங்களை கற்றால்தான் பிள்ளைகள் பயன்பெற முடியும் என்று முனைந்து சிந்தித்தார். தம் உறவினர் திரு கரிவரதசாமியை அழைத்து சீனிவாச ஐயங்காரை அழைத்து வரச் சொன்னார். முதலில் தமிழ் வழியில் பாடத்தை பயிற்றுவித்த பள்ளி சர்வஜன பள்ளி என்பது பெருமை கொள்ளத்தக்கது. ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் கல்வி நிறுவனம் ஒன்றை உருவாக்குவதென்பது கூடையில் மலர் பறித்து வைப்பதைப் போன்று அவ்வளவு ஒன்றும் எளிதானதல்ல. இப்பள்ளி நிறுவப்படுவதை கேள்வியுற்ற வெள்ளைக்கார ஆட்சியாளர்கள் 2000 ரூபாய் வரியை விதிக்கின்றனர். இத்தடைகளையெல்லாம் தாண்டி சாதனை வானில் உயரப் பறக்கும் அறநிலையம் நிறுவியது அவர்தம் தர்ம சிந்தனைக்கு கிடைத்த பரிசே ஆகும். 1926 ஜனவரி 25ஆம் நாள் ரூபாய் 2,01,116 பெருமானமுள்ள சொத்துக்களை தம்முடைய 5ஆம் சகோதரனான அறக்கட்டளைக்கு மனப்பூர்வமாக கொடுத்து ஸ்ரீ கண்ணபிரான் திருவருளையும் வேண்டி உயர்ந்த உள்ளம் பெற்று திகழ்ந்தனர். 1947 ஆகஸ்ட் 11ஆம் நாள் பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரி, 1951 ஜூலை 16 அன்று PSG தொழில்நுட்பக் கல்லூரி, தொடர்ந்து PSG மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நீலம்பூரில் உள்ள PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என எண்ணற்ற நிறுவனங்களை உருவாக்கி பெற்றோருக்கு பெருமையையும் சமுதாயத்திற்கு மேம்பாட்டையும் நல்கியுள்ளனர். 1985 செப்டம்பர் 30ஆம் நாள் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி 3 வருடங்கள் பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. 1989ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் நாள்தான் சூரியகாந்தி பூக்காடுகள் மனித மனம் மலரும் மாண்பிற்காக மருத்துவமனை கட்டிடங்களாக உயர்ந்து நின்றன. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது கோவையில் PSG அறநிலையத்திற்கு மருத்துவக் கல்லூரி அமைக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கான பூர்வாங்க வேலை தொடங்கிய பொழுது அடுத்து வந்த அரசாங்கத்தின் ஆணையால் அது அரசு மருத்துவக் கல்லூரியாக மாறி தற்பொழுதுள்ள கோவை மருத்துவக் கல்லூரியாக மிளிர்கின்றது. அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றொரு நாள் PSG-யின் பூர்வாங்க மருத்துவக் கல்லூரி வாய்ப்பின் கதையறிந்து திரு ஜி. வரதராஜன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவ்வாறு பேசினார். வரதராஜ், ராமச்சந்திரன் பேசுகிறேன். ஊட்டியில் நம்ம சந்தித்த பொழுது நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து அதை நடத்த முடியாமல் போச்சுன்னு சொன்னீங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சிதம்பரம் செட்டியாருக்காகவும் ராமச்சந்திரால உழையாருக்காகவும் 2 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூரில் PSG சார்பாக மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களா? யோசிச்சுட்டு என்னை திரும்ப கூப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதே வேளையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? ஏம்பா, நம்ம பீலமேட்டுக்கு மெடிக்கல் காலேஜும் வந்தாச்சு, நம்ம புள்ள குட்டிகளை படிக்க வைக்க வாய்ப்பும் கிடைச்சாச்சு. ஆனா நமக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். மக்களின் எண்ண ஓட்டத்தை நன்கு உணர்ந்த திரு ஜி. வரதராஜன் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் சிகரமான கோவை மாநகரம் தரமான சிகிச்சையால் பயன்பெற வேண்டும் என்ற உயர் நோக்கிலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடனும் குடும்ப உறவினர்களிடம் ஆலோசனை செய்து அனைவருடைய ஏகோபித்த ஒப்புதல் பெறுகின்றார். 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி உயர் சிந்தனையுடன் அசாதாரணமான வளர்ச்சியை உருவாக்கினார். 1989ஆம் வருடம் நவம்பர் 15ஆம் நாள் பொது மருத்துவ வார்டுகளைக் கொண்ட எளிய மருத்துவமனையாகத் தொடங்கி 1992இல் முதல் படியாக 120 தனியறை படுக்கை வசதிகளைக் கொண்ட முதல்கட்ட சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் எனும் கூற்றுக்கிணங்க 1994இல் உயர் சிறப்பு மருத்துவ பிரிவுகளை சேர்த்து வீறு நடை போட்டது நம் மருத்துவ பயணம். 2000இல் இருதய அறுவை சிகிச்சை, 2004இல் தற்போதைய பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, 2019இல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தொடர்ந்து ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம் என்று சாதனை மேல் சாதனையாக தொடர்ந்து வந்த அறங்காவலர்கள் ஒருவர் பின் ஒருவராக நடத்திக் காட்டினார்கள்.
புதிது புதிதாய் தோன்றும் நோய்கள் எவை இருப்பினும் அவைகளுக்கெல்லாம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அறத்துடனும் கருணையுடனும் செயலாற்றும் இந்த PSG மருத்துவமனையின் பணிகளை வாழ்த்துவோம் இன்றைய நிறுவன நாளில். லெட் தேர் பி சேரிட்டி, சோ அதர்ஸ் கேன் ஷேர் மை ஃபேமிலிஸ் ப்ராஸ்பரிட்டி. அதாவது, நம்மிடம் தொண்டு செய்யும் அறக்கட்டளை ஒன்று இருக்க வேண்டும், அதன் மூலம் நம் குடும்ப செல்வச் செழிப்பை அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற விசால மனத்தோடும் தொலைநோக்கு பார்வையோடும் கூறியவர் ஸ்ரீமான் PS கோவிந்தசாமி நாயுடு அவர்கள். அவர்தம் புதல்வர்களும் அவர்களுடைய வழித்தோன்றல்களும் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் என்று கூறிய திருமூலரின் திருவாக்கை மெய்யாக்கிய செய்தவம் பெற்றனர். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று இறையுணர்வில் மகிழ்ந்துரைத்த பூதத்தாழ்வார் போல் ஆணை சக்கர திகிரி போல் அறம் சுழன்று சூரிய சந்திரர் பிரபஞ்சத்தில் நிலைத்திருப்பது போல் நிலைத்து தருமம் தழைத்தோங்கி தரணியெல்லாம் அறம் ஆட்சி செய்யும் அச்சிம்மாசனத்தில் PSG என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்த்துவோம் அறநிலையத்தை, வணங்குவோம் அவர்தம் பணியை.